இனாம் நில விவகாரத்தில் பரபரப்பு, நிரூபித்தால் ரூபாய் 25,000 கோடி பரிசு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சவால். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு 4 கோடி ஏக்கர் இனாம் நிலங்கள் இருந்தன. இந்த 4 கோடி ஏக்கர் இனாம் நிலம் இந்தியா முழுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் எல்லா மாநிலங்களிலுமே 1960 70க்குள்ள இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு உழுது கொண்டிருந்த உழவர் பெருமக்களுக்கும் குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கும் நில உரிமை உறுதி செய்யப்பட்டது. இதில் அன்றைய காலத்தில் கல்வி அறிவு இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் நிறைய மக்கள் அன்றைய சட்டத்தை பயன்படுத்தி நில உரிமையை உறுதி செய்ய முடியல. அப்படி விடுபட்ட மக்களுக்கு 2021 பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட குஜராத்திலும் 2021 கர்நாடகாவை பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட போதும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுத்து நில உரிமையை உறுதி செய்திருக்கிறார்கள். கேரளாவிலும் இது போன்று நடந்திருக்கிறது. தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இதே போல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக அங்கே எல்லா மாநிலங்களுமே தமிழ்நாடு தவிர இனாம் நிலங்களாகத்தான் கருதப்படுகிறது. இனாம்னா என்ன அப்படின்னா, அரசாங்கத்திற்குரிய மேல்வாரம் வரி பங்கு. அதான் நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குன்னா வீடோட உரிமை நமக்கு, வீடு நம்மளுது, நிலம் நம்மளுது. ஆனால் நகராட்சி மாநகராட்சியில் நம்ம மேலே வரி விதித்து வீடு வரி வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நில வரி என்பது அரசுக்கு உரிமைப்பட்டது. அந்த நில வரியை அன்றைய அரசர்கள் பல்வேறு நற்காரியங்களுக்காக இனாமாக கொடுத்துருந்தாங்க. அப்போ நிலவரி தான், நிலத்தின் வரி பங்கு தான் இனாமாக கொடுக்கப்பட்டது ஒழிய நில உரிமை இனாமாக எங்கும் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் காலகாலம் ஒரு தவறான கருத்தியலை புரிப்பி ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி உண்மையாக்கி இது கோவில் நிலம், இது வக்ஃபு நிலம், இது சர்ச் நிலம்னு சொல்லியே நம்ம மக்களுக்கு பழகி போச்சு. எனவே அதையெல்லாம் மீட்டு அந்த மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1948 இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜமீன் எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் 1963 மேஜர் இனாம் ஒழிப்பு சட்டம், 1963 மைன் இனாம் ஒழிப்பு சட்டம். இதெல்லாம் செட்டில்மெண்ட் தாசார் போட்டு முறையாக கோரிக்கை மனுக்களை வாங்கி நில உரிமை இருக்கா, அனுபவம் இருக்குதா, ஆவணம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி பார்த்து நில உரிமை பட்டா வழங்கப்பட்டிருக்குது, சட்டப்படி வழங்கப்பட்டிருக்குது. வருவாய்த்துறை அரசு எல்லாமே அங்கீகரிச்சிருக்குது. சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சட்டம். இப்படி நில உரிமை வழங்கப்பட்ட நிலங்களை 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையும் வக்ஃபு வாரியம் உரிமை கோர்றாங்க. ஜீரோ வேல்யூ சட்டவிரோதமாக பண்ணி வச்சிருக்காங்க, ஒருதலை பட்சமாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இனாம் நில விவசாயிகள், குத்தகையாளர்கள், வீடு மனை உரிமையாளர் இயக்கத்தை தொடங்கி நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். இந்த போராட்டங்கள் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சி என்னோட போராட்டத்தில் பங்கேற்றாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, அறிக்கை செஞ்சாங்க. கரூரில் இந்த பிரச்சனை தீவிரமாக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சியின் இடைக்கால தலைவராக இருந்த ஐயா எச் ராஜா அவர்கள் நேரடியாக கரூருக்கு வந்து ஆய்வு செய்து நாங்கள் கோவில் நிலங்களைத்தான் பாதுகாக்க சொல்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், மீட்க சொல்கிறோம். இனாம் நிலங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உரிமை கோராது. இனாம் நிலங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்போம். உடனடியாக திமுக மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் இனாம் நிலங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சொல்லி பேட்டி கொடுத்தார், அறிக்கை கொடுத்தார். இதுதான் உண்மை. கோவில் நிலம் வேறு, இனாம் நிலம் வேறு. ஆக கடந்த திமுக ஆட்சி தோல்வி காரணம் இதுதான். சேகர் பாபு அவர்கள் வந்து சட்டவிரோதமாக இனாம் நிலங்களை அபகரித்ததுனால தான் பல இடங்களில் திமுக தோத்துது. இன்னைக்கு தாவக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்குது. விவசாயிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கடந்த காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேலி பண்ணியிருக்கும் போது கரூரில் மட்டும் ஒரு 3080 ஏக்கர் இந்த ஜீரோ வேலி பண்ணு தப்பு, ஒருதலை பட்சமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அறநிலைத்துறை வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனே இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 25,000 கோடி மதிப்புள்ள சொத்து போச்சு, ஆக்கிரமிப்பாளருக்கு இந்த அரசாங்கம் தாரைவாக்குன்னு சொல்கிறாங்க. அது வேணே சட்டத்தை தெரிஞ்சிருந்தும் உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க, அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. இதே வாக்குறுதியை அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்குறுதியை ஐயா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதாரண்யத்தில் மிக தெளிவாக பேசுகிறார், கரூரில் மிக தெளிவாக பேசுகிறார். அப்பெல்லாம் இவங்க எதுவுமே பேசாங்க, அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி.
இன்னைக்கு இது கூட்டணி கட்சியில் எதிர்கட்சி அப்படிங்கிறதால இது என்னமோ கோயில் சொத்தை வந்து இந்த அரசாங்கம் தாவேக் அரசாங்கம் முதல் ஜோசப் விஜய் அவர்களும் அபகரிப்பதை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பொய்யான செய்தியை பரப்புறாங்க. இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், ஆலயங்கள் வழிபடுவோர் சங்க தலைவர் டி.ஆர். ரமேஷ் ஆகட்டும், ராம ரவிக்குமார் ஆகட்டும், கோபாலன்ஜி ஆகட்டும், யாராக இருந்தாலும் உங்களை எல்லாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாங்க, மேடை போட்டு பேசுவோம். இனாம் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தம் நீங்க நிரூபிச்சுட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, அவருடைய ஆதரவு அமைப்புகளுக்கும் சரி, நாங்கள் 25,000 கோடி பரிசா தரணும். நீங்க தானே சொல்றீங்க 25,000 கோடி நிலத்தை அறநிலைத்துறையிட்ட இருந்து அபகரிச்சு ஆக்கிரமிப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அதையே நாங்கள் சொல்றோம். அதே 25,000 கோடி இனாம் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தம் நீங்க நிரூபிச்சுட்டா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் ஆதரவு அமைப்புகளுக்கும் நாங்கள் பரிசாக தருகிறோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பரிசாக தருகிறது. நீங்கள் தயாரா என்பதன் எங்கள் கேள்வி. ஆக அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டு பட்டா கொடுக்கப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்ட நடைமுறைகளுக்கு முரணாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து பொய்யையும் பேசி புரட்டை பேசி எத்தனை நாளைக்கு நீங்கள் மக்கள் ஏமாற்ற போறீங்க? தேர்தல் நேரத்தில் பேசியிருக்க தைரியம் இருந்தால் பேசியிருக்க வேண்டியதானே? உங்க கூட்டணி கட்சி சொன்னாங்கல்ல, எடப்பாடியார் சொன்னார்ல, தேர்தல் அறிக்கையில் சொன்னார்ல, என்ன செஞ்சீங்க? அப்போ ஏன் மேடையில் பேசினார்ல, அப்போ என்ன செஞ்சீங்க? அப்போ தேர்தல் நேரத்தில் பேசினா ஓட்டு போயிடும். நீங்க கூட்டணி கட்சி வந்து செஞ்சு கொடுத்தா நியாயம், இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா மட்டும் தப்பா? 30 லட்சம் இந்துக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. 30 லட்சம் இந்துக்களுடைய நில உரிமையை பிடுங்கிட்டு சொந்த நாட்டிலே அவங்களை அகதிகளாக்க தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க ஒரு பாகிஸ்தானை ஒரு ஆப்கானிஸ்தான் உருவாக்குறதுக்கான வேலை செய்யறாங்க. அப்ப இந்துக்கள் நிலத்தை பிடிக்கிட்டு அவங்க எங்க போவாங்க? சொந்த நாட்டில் அகதிகளாக்கத்தான் முடியும். இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனா அகதி, ஆப்கானிஸ்தானுக்கு போன பகுதி. தமிழ்நாட்டிலேயே இந்துக்களை அகதிகளாக்குற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது, அதன் ஆதரவு அமைப்புகள் செய்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. நாங்கள் நேரடியாக சவால் விடுக்கிறோம். நீ உங்களுக்கு சட்டம் இருக்குது, திராணி இருக்குது அப்படின்னா நேரம் வாங்க உட்காந்து பேசுவோம். நாங்கள் ரெடியா இருக்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் பேசுவோம், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பேசுவோம், அரசு கொடுத்துக்கிற பட்டாவின் அடிப்படையில் பேசுவோம். இதே பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் செய்யும்போது கம்முன்னு இருக்கிறீங்கள, கர்நாடகாவில் செய்யும்போது கம்முன்னு இருக்கிறீங்கள, குஜராத்தில் செய்யும்போது கம்முன்னு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கல்ல. அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து ஓட்டு வாங்கி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. அப்ப தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மச்சுக்கு என்ன பிரச்சனை? இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய பிரச்சனை இருக்குது. மக்கள் பிரச்சனை எடுங்க, போராடுங்க, செயல்படுங்க, ஆதரவு பெறுங்க, ஓட்டு வாங்க, ஆட்சிக்கு வாங்க. ஆனால் இனாம் நில மக்களுடைய நில உரிமைகளை பறிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி செயல்படுதுன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேரை எடுத்துட்டு இனாம் நில அபகரிப்பு கட்சின்னு வச்சுட்டா பெஸ்டா போயிடும். இதே போராட்டம் நடைபெறும் போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எல்லா மாவட்ட தலைவர்களும் மாநில பொறுப்பாளர்கள் போல போராட்டங்களை கலந்து கொண்டு இந்த கோரிக்கை நியாயத்தை உணர்ந்து கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னங்கிறாங்க? 25,000 கோடி மதிப்பில் சொத்து போச்சு, அபகரிக்கிறாங்க, ஆக்கிரமிப்பாளர் கொடுக்குறாங்கன்னு சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஒருதலை பட்சமானது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இதை வன்மையாக கண்டிக்குது. ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த செயலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே சமயம் இந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு முதல்வர் ஐயா மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வரவேற்பையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது. இனாம் நல பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களுடைய நில உரிமையை காப்பாற்றணும். காமராஜர் கொண்டு வந்த சட்டம்ங்க, கலைஞர் அவர்களால் பட்டா கொடுக்கப்பட்டது. கலைஞர் மகனை காப்பாற்றாம தவறி போயிட்டார், அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்ப இதெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த அரசாங்கம் நடவடிக்கும் போது இதை வரவேற்பு தெரிவிக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து இன்னைக்கு நிலத்தை அபகரிக்கிறவங்களுக்கு துணை போகுது, கடவுள் விரோத சக்திகளுக்கு துணை போறாங்க. கடவுள் கோட்பாடுங்கிறது என்ன? மக்களை, இயற்கை, சமூகத்தை காப்பாற்றுறது தான் கடவுள் கோட்பாடு. கடவுள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க. அவதாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிலத்தை புடுங்கணுங்களே, மக்களை தொந்தரவு பண்ணுங்களே, வதம் செஞ்சு ஒழிச்சதா தான் வரலாறு. அப்ப நிலத்தை புடுங்க சொல்றாங்களே, மக்களை அகதிகளாக்க சொல்றாங்களே, இவர்கள் கடவுள் ஆதரவு சக்திகளா? இவங்க தான் கோயிலை காப்பாற்ற போறாங்களா? ஆக இவங்க கோயிலையும் காப்பாற்ற மாட்டாங்க, இந்து மக்களையும் காப்பாற்ற மாட்டாங்க, இந்து மதத்தையும் காப்பாற்ற மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 30 லட்சம் மக்களின் நிலத்தை புடுங்கிட்டு இவர்களை அகதிகளாக்குவதற்கு, இந்து விரோதத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறது. உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா
உங்கள்கிட்ட நியாயம் இருந்தால், உங்கள்கிட்ட சட்டம் இருந்தால் சட்டத்தை எடுத்துகிட்டு வாங்க, ஆதாரத்தோடு வாதிட்டு தயார். வாதிட்டு வென்றால் உங்களுக்கு நாங்கள் 25,000 கோடி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 25,000 கோடி இருக்கு இல்லையா, அதை பரிசாக அளிக்கும் தயார் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நயினார் வந்து ரெக்கார்டிங் இல்லாமல் பற்றி பேசியிருக்காரு. என்ன மோட்டிவ்ல பற்றி பேசியிருக்காரு எப்படி நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயம், அரசியல் உள்நோக்கம். இதே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி போட்டு தேர்தல் சந்திச்சாங்க. அப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருந்தது. எடப்பாடியார் எல்லா பக்கமும் இதை பேசினார். ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க உண்மை உணர்ந்து பேசினார். அப்போ ஏதாச்சும் இவங்க பேசினாங்களா, மறுப்பு சொன்னாங்களா, இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்களா? எதுவுமே இப்போ சொல்கிறாங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் இவர்கள் இதை பரப்புகிறார்கள். நீண்ட காலமாக இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி உண்மையை உணர்ந்து அமைதியாக இருப்பது, ஆதரவு கொடுப்பது தான் நல்லது.